இதழ் தொலைக்காட்சி நேயர்கள் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். மகிழ்ச்சியான ஒரு தருணமாக உங்களோட இந்த சந்திப்பு. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 2019 ஆண்டு ஜூன் மாதம் 10 எங்களுடைய இதழ் தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பானது அணுவின் பக்கம் என்கின்ற யூடியூப் தளத்தோடு ஆரம்பமானது. பிறகு உலகெங்கும் இருக்கின்ற நல்லுள்ளங்கள், தன்னார்வமாக செயற்படக்கூடிய ஊடகத்துறை சார்ந்தோர் இவர்களது ஆதரவோடு இங்கே பிரான்ஸ் நாட்டிலிருந்து இயங்குகின்ற ஒரு சர்வதேச ஒலி ஊடகமாக வளர்ச்சி பெற்று இன்றோடு 5வது ஆண்டு நிறைவு பெறுகின்றது. 5ஆம் ஆண்டு பிறந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாட தயாராக இருக்கின்றோம். மிக மிக சந்தோஷமாக தங்கள் கலை வெளிப்பாடுகளை எங்களுக்கு தந்து எங்களோடு கலைஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஒரு அழகான இசை நிகழ்ச்சியாக இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாக தயாராக இருக்கின்றது. முதலில் இத்தனை ஆண்டும் எங்களோடு கைகோர்த்து பயணித்த நமக்கு நாமே ஊடகமாய் என்ற தொனிப்பொருளோடு அதில் நம்பிக்கை வைத்து கைகோர்த்த தன்னார்வ பணியாளர்கள் அனைவருக்கும், கலைஞர்கள் அனைவருக்கும், எங்களை ரசித்து முன்னேற்றிய உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதும் உங்கள் ஆதரவு இதேபோல் தொடரும் என்ற நம்பிக்கையோடு இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பிறகு இன்னும் சில சிறப்பான நிகழ்வுகள் இருக்கின்றன. தொடர்ந்து பயணிப்போம். எங்களோடு கைகோர்த்து பயணியுங்கள். உங்களுக்காக நாம், எங்களோடு நீங்கள் எப்போதும். நன்றி. எங்கள் இதழ் தொலைக்காட்சியின் ஒவ்வொரு ஆண்டு அகவையினாலும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த முறை சற்று வித்தியாசமாக எங்கள் கலைஞர்கள் சிலருடன் சேர்ந்து, அதாவது நிறைய பேர் இன்னும் இருக்கின்றார்கள் வெளியே, ஒரே நேரத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியாது இல்லையா? அதனால் இன்று இந்த பிறந்த நாளுக்காக மிகவும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்ற எங்கள் கலைஞர்களோடு சேர்ந்து இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட போகின்றோம். முக்கியமாக எங்கள் மூத்த கலைஞர் திரு தில்லைச்சிவம் அவர்கள், தில்லைச்சிவம் அவர்கள் மூத்த இசையமைப்பாளர், இசைக்கலைஞராக பாரிஸில் பல இசை கலைஞர்களை, பாடகர் பாடகிகளை உருவாக்கி வருகின்றனர். வணக்கம் தில்லைச்சிவம் அவர்களே. நலமா? சரி, இன்றைய சிறப்பு என்ன? 5வது அகவினால் அவரை கொண்டு இந்த கேக்கை நாங்கள் வெட்டி மிக சந்தோஷமாக இந்த பிறந்த நாளை கொண்டாட போகின்றோம். கொண்டாடுவோமா? சரி. இப்ப நான் ஹாப்பி நாங்கள் இந்த கேக்கை வெட்டி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி எல்லாமே இப்போது ஒளிபரப்பாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்த்து மகிழுங்கள். எப்போதும் நமக்கு நாமே ஊடகமாய் கைகோர்த்து பயணிப்போம். கலைஞர்களும் எங்கள் ரசிகர்களும் நேயர்களுமே எங்கள் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருப்பவர்கள். எல்லோருமே இணைந்து பயணிப்போம். வாருங்கள். சரி, இப்போது எங்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக எங்களோடு ஆரம்பத்தில் இருந்து எங்கள் இதழ் தொலைக்காட்சியில் ஒரு கலைஞராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஜோகராஜா அவர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம் ஜோகராஜா அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் 5வது ஆண்டு வந்து விட்டோம். எப்படி உங்களுக்கு ஷோர்ட்டா இருக்கா, நல்ல நிறைய நாள் போன மாதிரி இருக்கா? இதழ் நல்லா போய்கொண்டிருக்கு. இதழ் எங்கள் தொலைக்காட்சியோடு நான் உங்கள் பயணம், என்னோட பயணம் திருப்தியா அல்லது திருப்திகரமாக தான் அமைஞ்சு போகுது? அப்படியா? சரி. முதலாவது ஒரு எல்லா மதத்தினருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு பாடலை அண்ணா தர இருக்கிறார் எங்களுக்காக. என்ன பாடலன்னா பாட போகிறீர்கள்? முதலாவது அந்த பாடல் அது என்னுடைய அபிமான பாடகர் சீர்காழி கோயில்ராஜன் பாடிய பாடல். தேவன் மணியோசை படத்திலிருந்து தேவன் கோயில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை என்ற பாடல். அது
அது எந்த மதத்தாக இருந்தால், அது சைவ மதத்தாக இருந்தால், கிறிஸ்தவ மதத்தாக இருந்தாலும் கூட, முஸ்லீம் மதத்தவர்கள் இருந்தாலும் கூட தேவன் என்ற பெயரில் அது வாரபடியாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அது நாங்கள் துணிந்து பாடக்கூடிய ஒரு பாடல். நல்ல பாடல், எங்களுக்கு விருப்பமான பாடல். சரி, அதை நீங்கள் குறிப்பாக தெரிவு செய்ததற்கான உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அல்லது அந்த பாடல் உங்களுக்கு நல்லா வரும், என்ன காரணம்? அது எனது அபிமான பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல் என்றபடியாக எனக்கு சிறிய வயதில் இருந்த இது மிக பழம்பெருமை வாய்ந்த பாடல். சிறிய வயதிலிருந்து எனக்கு விருப்பமான ஒரு பாடல். நான் சிறு வயதிலிருந்து அதை பாடிக்கொண்டு வருகின்றேன். எங்கே போனாலும் எனக்கு என்ன குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய ரத்தத்தோட ஊர்ன பாடல் என்று கூட சொல்லலாம். சரி, நல்ல சந்தோஷமாக அப்போ பாடுவீங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். முதலாவது பாடலாக அவருடைய பாடல் உங்களையும் மகிழ்விக்கும் 5ஆம் ஆண்டு பிறந்த நாளுக்கான முதல் நிகழ்ச்சி உங்களுடையதான் அண்ணா. சரி, ஒரு வாழ்த்து ஏதாவது சொல்லலாமே எங்களுக்கு? இந்த 5ஆம் ஆண்டு நிறைவு விழா மிகவும் நேர்த்தியாக நிறைவேற எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு இந்த பாடலை நான் ஆரம்பிக்கின்றேன். நன்றி அண்ணா, கேட்போம். தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. ஊரார் வெறுத்தால் உலகம் பழித்தால் உதவும் கோவில் மணியோசை. தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் நெஞ்சின் மணியோசை. இது உறவினை கூறும் மணியோசை, இவன் உயிரினை காக்கும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை. அண்ணா அண்ணா எனும் ஓர் குரலில் அடங்கும் கோவில் மணியோசை. இது ஆசை கிழவன் குரலோசை, அவன் அன்பினை காட்டும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. பிரான்ஸ் பாரிஸில் சுற்றுலா என்றால் சொர்க்கம். இன்னும் இனிமை சேர்க்க தங்குமிடம் இப்படியொரு இல்லமென்றால் உங்கள் விடுமுறை கால இனிமையை இரட்டிப்பாக்கவும். உங்கள் கனவு பயணத்தின் நினைவுகள் இனிதாகிட இலக்கம் 5 ரியூ து லா ஃபொன்டைன்
77 டார்சி முகவரியில் ஓர் அழகான தங்குமிட இல்லம். 17 பேர் தங்கும் வண்ணம் படுக்கை வசதிகள் கொண்ட 5 பெரிய படுக்கை அறைகள், 2 குளியலறைகள், 2 கழிவறைகள், சமையல் உபகரண வசதிகளுடன் சமையலறை என உங்கள் எதிர்பார்ப்புகளின் மொத்த வடிவமாய் நண்பர்களுடனோ உங்கள் குடும்ப உறவினர்களுடனோ ஒன்றாக வந்து தங்கிச் செல்லலாம். அல்லது உங்கள் எண்ணிக்கைக்கேற்ப படுக்கை அறைகள் தனித்தனியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து ஏனைய வசதிகளுடனும் டிஸ்னிலேண்டுக்கு அருகாமையில் இன்னும் பாரிஸின் பல சுற்றுலா தலங்களுக்கு இலகுவாக செல்லும் போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் அருகில். மேலதிக தொடர்புகளுக்கு 33 77 57 35 593 மற்றும் 33 76 70 52 881. நல்லா தான் இருக்கு மெசோன்சியல் சர்வீஸ். இதழ் தொலைக்காட்சி மற்றும் வானொலியின் 5வது அகவை நாள் நிறைவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக எங்களுடைய பாரிஸ் வாழ் பாடகர்கள் சிலரை ஒருங்கிணைத்து ஒரு இசை நிகழ்ச்சியை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதில் சில பாடகர்கள் இதுவரை பாடியதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக இங்கே பிரான்ஸ் பாரிஸில் இப்போது மிகவும் பிரபலமாகவும் தன்னுடைய இசை பயணத்தில் இசையால் முத்திரை பதித்து சமூக வலைதளங்களிலும் வலம் பெறுகின்ற வேர்ஜினி பாடகி. வேர்ஜினி, வணக்கம் வேர்ஜினி. வணக்கம் அனுஷியா அக்கா. எப்படி நலமா இருக்கிறீர்களா? நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மிக்க நலம். உங்கள் எல்லோரும் சேர்ந்து அழகாக நன்றாக உடுத்தி மிகவும் ஒரு மங்களகரமான தோற்றத்தோடு இங்கே எங்களுடைய அகவை நாளில் வந்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. நன்றி. சரி, சொல்லுங்கள், எப்படி இந்த பாரிஸ் மாநகரில் எல்லா வேலைகளும் தவிர்த்து இந்த இசையோடும் உங்களோடு பயணிக்க முடிகிறது? திருப்தியாக இருக்கா உங்கள் வளர்ச்சி? நிச்சயமாக. எனக்கு இசை என்றது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு மிகவும் பிடிச்ச முதலாவது விஷயம் என்று சொன்னால் இசை தான். எனக்கு இப்போ இங்கே நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. முதலும் நான் இன்னொரு நாட்டிலேயே நிறைய நான் பாடல்கள் பாடியிருக்கிறேன். இப்போ இங்கே நிறைய பாடல்கள், இன்னுமே நிறைய முன்னேற்றங்கள் இந்த இசையில் இருக்குது. இப்போ அதாவது வெறுமனே சினிமா பாடல்கள் அல்லது பாடிய பாடல்களை மேடையில் பாடுவது என்று இல்லாமல் இருவட்டுகளில் பாடியவராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? ஆம். முதலும் நான் இங்கே நான் 5 வருஷம் தான். முதலும் நான் இருவட்டுகளில் பாடியிருக்கிறேன். இங்கே தாயக பாடல்கள் இருவட்டில் பாடியிருக்கிறேன். ஸ்பெஷலாக சொல்லப்போனால் நான் தில்லைசிவம் சார் என்ற ஸ்டூடியோவில் எனக்கு அவர் ஒரு என் இசையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர். அடிக்கடி நான் அவர் சார் என்னை கூப்பிட்டா நான் பாடி என்ற ஒரு பொழுதுபோக்காக அதை பொழுதுபோக்காமல் என் இசை வளர்ச்சியாகவும் அதை நான் பார்க்குறேன். உண்மையில் தில்லைசிவம் மாஸ்டர் இன்று அவருடைய கலையகத்தில் தான் எங்களுடைய இந்த ஒளிப்பதிவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் சார்பாகவும் எங்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு, வேர்ஜினி, இன்று சிறப்பாக 3-4 பாடல்களை நீங்கள் பாட இருக்கிறீர்கள். என்னென்ன பாடல்கள் என்று முதல் சொல்லிவிடுங்க. நான் முதலாவது எங்கள் தலைவருக்குரிய பாடல் எங்கிருந்தாலும் எங்களின் இதயம் உங்களுக்காக துடிக்கும் என்ற ஒரு பாடல். அடுத்ததாக தாலாட்டும் பூக்காற்று என்ற பாடல் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல். இது ரெண்டும் என்ற தனிப்பாடல். மற்றது டூயட் 2 பாடல். ஒன்று ஜாசோன் அவர்களுடன் தென்னங்கீற்று தென்றல் மோதம் என்ற தாயக பாடல். மற்றது யோகராஜா அண்ணா அவர்களுடன் மயக்கம் என்ன, மன்னிக்க வேண்டும், மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற பாடல். நீங்கள் பிராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு கேட்டது, நான் சொல்லியிருந்தேன். சரி, சந்தோஷமாக நாங்களும் பாடல் கேட்க தயாராகிவிட்டோம். இந்த 5 வருட பயணத்தில் நிச்சயமாக இதழ் தொலைக்காட்சியோடு நீங்களும் ஒரு குடும்பமாக பயணிக்கின்ற ஒருவராக உங்கள் வாழ்த்து அல்லது உங்களை போன்ற கலைஞர்களுக்கு இந்த தொலைக்காட்சியோடு என்ன தொடர்பு இருக்க வேண்டும் என்ற செய்தி எதுவாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு பாடலுக்கு போவோம். உண்மையை சொல்லப்போனால் நான் இந்த 5 வருடங்களில் நான் உங்களோட 3 வருடங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். 2 வருடங்கள் தான் எனக்கு உங்களுடைய அறிமுகம் கிடைத்தது. 2 வருடங்களுக்கும் குறைவு. ஆனால் இந்த குழுவில் நான் இணைஞ்சு இந்த இதழ் டிஎன்டிஆர் இந்த நிகழ்வுகள் போன வருடம் கூட ஒரு நிகழ்வுகள் பாடல் பாடியிருந்த நாங்கள் சிறப்பாக அமைந்திருந்தது அந்த நிகழ்வு. அதாவது பாடகர்களையும் சகல இசைக்கலைஞர்களையும் ஊக்குவிக்கிற ஒரு தளமாக நான் அதை பார்த்தேன். நான் போன வருஷம் நல்ல அழகாக மேடை அமைப்பு அனைத்துமே நன்றாக இருந்தது. அதாவது அன்றாட வேலைகள் அன்றாட செயல்பாடுகளோடு பிஸியாக இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு
ஒரு இடம் அமையக்கில் நாங்கள் அதை வந்து இன்னும் அதை கட்ச் பண்ணி நாங்கள் அதை அந்த இடத்தை வந்து தக்க வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வளர்த்துக்கொள்கிறதா தான் இந்த எங்களுக்குரிய முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த தளத்தில் வந்து. யாருக்கு பாடல் வருமோ யாருக்கு என்ன திறமையோ அவர்கள் அனைவரும் வந்து இந்த குழுவில் இணைஞ்சு இந்த இதழ் டிஎன்டிஆர் இதில் வந்து நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய உங்களோட இசைத்துறையிலேயோ சகல துறைகளிலும் உங்களால் நிறைய வளர்ச்சியை கண்டுகொள்ள முடியும் என்று நான் என்னுடைய அபிப்பிராயத்தை கூறுகின்றேன். நன்றி வேர்ஜினி. உங்களது கலைஞர்களோடு கைகோர்த்து நமக்கு நாமே ஊடகமாய் என்ற தாரக மந்திரத்தோடு பயணிப்பதுதான் இதழ் தொலைக்காட்சியின் நோக்கமும் கூட. எங்கள் நோக்கம் வெற்றியடையட்டும். முதலில் உங்கள் பாடலை கேட்போம். நன்றி. எங்கிருந்தாலும் விண்களின் மீது
இதழ் தொலைக்காட்சி மற்றும் வானொலியின் 5வது பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடகர்கள் பாடல்களை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலில் ஒரு பாடலை நாங்கள் கேட்டுவிட்டோம். இப்போது அடுத்ததாக இன்னும் ஒரு பாடகர், இவரும் பிரான்ஸ் பாரிஸ்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் டிலீஸ். வணக்கம் அனுசியாக்கா. திரு டிலீஸ் மரியாம் பிள்ளை, நிறைய காலமாக இங்கே ஒரு பாடகராகவும் மற்ற ஏனைய தமிழ் மக்களோடு சார்ந்த நிகழ்வுகளிலும் அடிக்கடி உங்களை காண கிடைக்கும். எப்படி டிலீஸ், உங்களுக்கு இந்த கலை ஆர்வம் எப்படி? நிச்சயமாக என்னுடைய சொந்த ஊர் வந்து வவுனியா பன்னி. இறுதி வரை அந்த மண்ணில் இருந்து தான் மீண்டு வந்து நாங்கள் அந்த வகையில் நான் ஊரில் இருக்கும்போது ஒளி விழாக்கள் எங்களோட ஆலய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளினான். பாடசாலை பருவங்களையும் எந்த மேடையையும் மிஸ் பண்ணுறதில்லை. 2015ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸ் வந்து முதல் தாமோதர கானம் என்ற இசை கரோக்கி நிகழ்வில் கலந்து கொண்ட நான் நீங்களும் நின்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய இசை பயணம் பிரான்ஸில் வந்து. சரி, கேள்வி ஞானத்தில் மட்டும்தான் பாடிக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை முறைப்படி கற்றிருக்கிறீர்களா? நிச்சயமாக கேள்வி ஞானத்தில் மட்டும்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். படித்த நான் மியூசிக், ஆனால் ஒரு கட்டத்தோட எங்களோட மண்ணின் போர் சூழலால் அதை கையை விட்டேன். சரி, உங்களை வளப்படுத்த நிச்சயமாக கற்றலோடு சேர்ந்த பாடகராக சென்றால் இன்னும் மெருகு கூடும் உங்கள் பாடலில் என்று நினைக்கிறேன். சரி டிலிஸ், சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாட்டு முதலாவது பாடலாக நீங்கள் எங்களுக்கு தரப்போறீர்கள்? இன்றைய பாடல் வந்து முதலாவது பாடல் வந்து என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா என்ற விடுதலை பாடலை பாட உள்ளேன். ஒரு மாவீரனின் குரலாக ஒலிக்கின்ற அந்த பாடல் நிச்சயமாக உங்கள் குரலில் அருமையாக இருக்கும் என்றே நம்புகின்றோம். இந்த இதழ் தொலைக்காட்சியோடு உங்கள் பயணம், தொடர்ந்து எங்களோடு பயணிக்கின்றீர்கள். என்ன, எப்படி இந்த 5வது ஆண்டு வளர்ச்சி பற்றி ஏதாவது? உண்மையில் என்னுடைய முதலில் அதை சொல்லியிருக்கணும். என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த இதழ் வானொலி மற்றும் தொலைக்காட்சி சேவைக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். ஏனோ தெரியாது, முகநூலூடாகத்தான் இந்த இதழ் டிஎன்டிஆர் வானொலியை நான் அறிமுகமாகி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2 வருடங்களாக நான் உங்களோடு இணைந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். அது இந்த வகையில் மகிழ்ச்சி. சரி, எப்போதும் உங்களது இணைவு எங்களோடு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய முதலாவது பாடலை கேட்போம். நன்றி. என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என் இனமே என் சனமே. மண்ணை இன்னும் நேசிப்பவன், அதனால் மரணத்தையே யாசிப்பவன். மண்ணை இன்னும் நேசிப்பவன், அதனால் மரணத்தையே யாசிப்பவன். என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என் இனமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கும் உண்டு, அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு.
மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே யாசிப்பவன். என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என் இனமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்குகுழி உறங்குமிடம். தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என் இனமே என் சனமே. என் முடிவில் பிடிவிருக்கும் எதிரிகளின் அழிவிருக்கும். சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே யாசிப்பவன். என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என் இனமே என் சனமே. நன்றி. செக்ட் அலாம் ஐரோப்பா எங்கும் பாதுகாப்பின் உத்தரவாதம். உலகம் முழுதும் சுற்றி வந்தாலும் இல்லத்தின் முழுமையான பாதுகாப்பொன்றே உங்கள் நிம்மதிக்கான உத்தரவாதம் இல்லையா? செக்ட் அலாம் பொறித்திடுங்கள். களவு பயம் இனி இல்லை. தீப்பற்ற இல்லத்தில் தீங்கு விளையுமா என்ற கவலை இல்லை. நோயின் இயலாமையால் தனித்து விடுவோமோ என்றொரு உறுத்தலும் இல்லை. செக்ட் அலாம் எப்போதும் கூடவே உறுதுணையாய் உற்ற உறவாய் உங்கள் பாதுகாப்பின் திறவுகோலாய். 7 நாட்களும் 24 மணி நேரமும் நம் வாழ்வின் நொடி பொழுதுகளோ ஒன்றும் முழுமையான பாதுகாப்பின் உத்தரவாதம். பிரான்சில் தொடர்புகளுக்கு டினோ 033 667 95 1380. இணையம் www.sectalarm.fr. செக்ட் அலாம் மனதோடு நிலையாய் நிம்மதியாய் அன்னையின் அரவணைப்பாய் ஒரு பாதுகாப்புணர்வு. செக்ட் அலாம். எங்களுடைய இந்த சிறப்பு பாடல் நிகழ்ச்சியில் சின்னதாக இருந்தாலும் எதையும் நிறைவாக செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்போம். எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஒரு சிறியவரின் பாடல், சின்ன பிள்ளைகளின் பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சி முழுமை பெறுவதற்கு ஒரு சின்ன பையன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடையே பேசி பார்ப்போம். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைங்க பேர் என்ன? சாகிச்சன். சாகிச்சன். எங்களுடைய இதழ் தொலைக்காட்சியின் 5வது பர்த்டே இன்னைக்கு. என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு பிறந்த நாள் மாதிரி வெளிக்கிட்டு இருக்கிறீங்க. வடிவா இருக்கு. சரி சொல்லுங்க அவன், இன்னைக்கு நீங்க பாட்டு பாட போறீங்க எங்களுக்கு, எங்களுடைய நேரல் ரசிகர்களுக்கு. என்ன பாட்டு பாட போறீங்க? தேன்மொழி. தேன்மொழி. ஏன் இந்த பாட்டு விருப்பம் பிள்ளைக்கு? அது கொஞ்சம் அது பாட சுகமா இருக்கா பிள்ளைக்கு? பாட சுகமா இருக்கு. நல்லா பிடிக்குமா இந்த பாட்டு?
யார் அம்மாவா இது பழக்கி விட்ட பாட்டெல்லாம்? அம்மா கொஞ்சம் பழக்கி விட்டுவா, நான் அதில் கேட்டு போட்டு இங்கிலீஷில் வரும், அதை வாசித்து போட்டு நான் பாடமாக்கணும். பாடமாக்கினீங்க? பாடமாக்கிய பாடிடு. அம்மா யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்படி இந்த பாடும் திறன் வந்தது என்று. எங்கள் பாடகி சுதாஜினியின் மகன் தான் இவர், மூத்த மகன். மேடை நிகழ்ச்சிகளில் கூட அழகாக பாடுவார். நல்ல ஆசையோடு காத்திருக்கிறோம் உங்களுடைய பாடல் கேட்க. நல்லா பாடுவீங்க தானே? சங்கீதம் படிக்கிறீங்களா பிள்ளை? படிக்க இல்லையா? சில நேரத்தில் படிப்புவோம். இல்லை, கர்நாடக மியூசிக் படிக்க, முறைப்படி சாஸ்திரிய இசை இன்னும் படிக்க தொடங்கி இல்லையா? தொடங்க விருப்பமா? அது விருப்பம், அம்மா டைம் இல்லை. அம்மா டைம் இல்லை. சரி, அம்மாட்ட கேட்டு அதையும் படிச்சிங்கன்னா நல்ல சந்தோஷமா வடிவா பாடலாம், பெரிய பாடகராக வரலாம். சரி, இப்போ கேட்போமா பிள்ளை இந்த பாட்டை? தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு ஏன் செடி, வாமதி பைங்கிளி ஆசை தீர வாழ்த்து, ஒன்ன நினைச்சொன்னு முழுவல போடி, சோவத்தில் ஒன்னும் வளர்க்கல தாடி, எத்து காட்டிட்டு அழுகுறனே, அழுது முடிச்சிட்டு சீக்கிரனே. தேன்மொழி பூங்குடி வாடி போச்சு ஏன் செடி, வாமதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீயே. நிஜமான செஞ்ச பாவம் முழுசா மேல விதைச்ச பாசம், நிழலும் பின்னால காணோம், அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம், வாழி இங்க தேரலே பாயாசம் கேக்குதா, காத்தே இங்க வீசுலே காத்தாடி கேக்குதா, ஓ மேல குத்தமில்ல நீ ஒன்னு நானும் இல்ல. தேன்மொழி பூங்குடி வாடி போச்சு ஏன் செடி, வாமதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீயே, ஒன்ன நினைச்சொன்னு முழுவல போடி, சோவத்தில் ஒன்னும் வளர்க்கல தாடி, எத்து காட்டிட்டு அழுகுறனே, அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே. தேன்மொழி பூங்குடி வாடி போச்சு ஏன் செடி, வாமதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீயே. மிக மிக அழகாக பாடியிருந்தீர்கள் தம்பி. இன்னும் இன்னும் சிறப்பாக இந்த இசைத்துறையில் பெரிய பெரிய ஒரு பாடகர் என்ற நிலைக்கு வர வேண்டும். நீங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துகிறோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. இதழ் தொலைக்காட்சி வானொலி 5வது ஆகவே நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சியாக பாரிஸ் வாழ் பாடகர்கள் சிலரை ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பு இசை நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களோடு அடிக்கடி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாடலின் இது நிகழ்ச்சியாகட்டும், கடந்த ஆண்டு விளையாட்டு விழாவாகட்டும், எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாடி சிறப்பித்த தம்பி ஜசோன். எப்படி இருக்கிறீங்க தம்பி? நல்லா இருக்கு நமக்கு. என்ன மாதிரி 5வது ஆண்டு கடந்து வந்திருக்கின்றோம் இதழ் தொலைக்காட்சி வானொலி. வாழ்த்துக்கள் முதலாவது உங்களுக்கு, இவ்வளோ காலம் கொண்டு வந்ததுக்கு. இனியும் கொண்டு போவோம் சேர்ந்து. சரி, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு பாடல், 2 பாடல் 3 பாடல் என்று பாடுவதற்கு வந்திருக்கிறீர்கள். ஆமாம். சரி, கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்க. கொஞ்சம் இந்த பாரிஸில் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்தீங்கள், என்ன மாதிரி போகுது உங்கள் கலைப்பயணம்?
நான் வந்து பரிசுக்கு வந்து கொஞ்ச காலம்தான் பாட்டுண்டு பார்க்க போனால் நான் முறையாக வந்து சங்கீதம் படிக்க இல்லை, சும்மா கேட்டு கேள்வி ஞானம் தான். இப்போ 2 வருஷமாக சும்மா இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறேன். முறைப்படி கற்க வேண்டும் என்ற ஆவல் முந்தி இருந்திருக்கா, இல்லாட்டி இனி கொஞ்சம் வளர்த்து கொண்டு போகலாமே? வசதிகள் தானே இப்போதே. எனக்கு என்ன சொல்கிறது, பாட்டுகள் பிடிக்கும். ஸோ அதை கேட்டு 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 அப்படி படிக்க நேரம் இல்லை. சரி, ஆனால் நன்றாகவே பாடுகிறீர்கள் எப்போதும். உங்களுடைய பாடல்கள் குறிப்பாக தாயக பாடல்கள் பாடுவீங்கள் இல்லையா? ஆமாம். இன்று என்ன பாட்டு பாட போறீங்க? வந்து தாயக பாடல்கள் வெரி வெரியாய் ஒரு பாட்டு, மற்ற வந்து பாடகி வேஜினியோட சேர்ந்த ஒரு தென்னங்கீட்டும் தென்றல் வந்து மோதும். சரி, அப்போ நாங்கள் இப்போ அந்த முதலாவது பாடலை கேட்டு ரசிப்போம். ஓகே. வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே, ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகின்றதே. வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே, ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகின்றதே. ஒரு சுடர் கூட எரியாதா உம்மை தொழவும் உரிமை கிடையாதா? சரி பிழை சொல்ல சமத்துவமில்லை, சாந்தி செய்யவும் முடியவில்லை, உம்மை ஏந்தி கொள்ளவும் தெரியவில்லை. வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே, ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகின்றதே. துளி துளியா எங்கள் விழி சிந்தும் ஒவ்வொரு துளியும் உமக்காக, நாம் வழி வழியாயும்மை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு கணமும் உமக்காக. நீங்கள் வீழ்ந்தது எமக்காக, இன்று நாங்கள் வாழ்வது உமக்காக. கனவுகள் வருவது எதற்காக? உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக, உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக. வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே.
மாலை நிறையாயுங்கள் நினைவாக நெய் விளக்கேற்றும் நாள் வருமா? நாங்கள் விடுதலையாய் இங்கு வாழ்வதற்கு இனி வரும் காலம் கை தருமா? நீங்கள் வீழ்ந்தது எமக்காக, இன்று நாங்கள் வாழ்வது உமக்காக. கனவுகள் வருவது எதற்காக? உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக, உங்கள் நினைவுடன் வாழும் எமக்காக. வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. ஒரு மனமாக உமை தொழுதிடவே வழியின்றி இதயம் அழுகிறதே. வரி வரியாயுங்கள் நினைவுகளெல்லாம் வரிசையாய் எம்முள் வருகிறதே. நன்றி. T.R. Becky. பிரான்சில் உங்கள் கனவு இல்லமோ அன்றி தொழில் நிறுவனமோ இப்படித்தான் என்ற உங்கள் கற்பனைக்கு கச்சிதமாக வடிவம் கொடுக்க நாடுங்கள். T.R. Becky. கட்டட வடிவமைப்பு நிறுவனம். அனைத்து வித கட்டடங்களின் வெளிக்கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு, சீரமைப்பு, தண்ணீர் குழாய் அமைப்பு, மின்சார வேலைகள், தச்சு வேலை, மாபிள் பதித்தல், பலகை பதித்தல் என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். T.R. Becky. நிபுணத்துவம், நம்பகத்தன்மை, குறித்த நேரத்தில் அனைத்து வீட்டு வேலைகளும் செய்து கொடுக்கப்படும். தொடர்புகளுக்கு ரூபன். தொலைபேசி 0652464859 மற்றும் 0652602906. தரமான சேவை, தனித்துவமான நம்பிக்கை. T.R. Becky. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக நிறைய ஸ்வர வரிசைகள், மிகவும் ஒரு கடினமான கர்நாடக இசை சாயல் கொண்ட அந்த பாடலை மிகச் சிறப்பாக பாடியிருந்தார் சுதாஜினி. தொடர்ச்சியாக இதழ் தொலைக்காட்சியோடு பயணிக்கின்ற ஒருவரும் கூட. எப்போது எங்களுடைய நிகழ்ச்சி என்றாலும் அந்த நிகழ்ச்சியில் தவறாது கலந்து கொள்ளும் சுதாஜினிக்கு எங்கள் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். மிக அழகான பாடல் தொகுப்புகளாக மிகுந்த ஊக்கத்தோடு எவ்வளவோ தூரங்களில் இருந்தெல்லாம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து பாடகர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தனி பாடல்களையே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இடைவேளையில் இந்த இருவர் சேர்ந்த டுயட் பாடல் ஒன்று கேட்டால் நன்றாக இருக்கும் இல்லையா? எங்களுடைய பாடகர் ஜோகராஜா மற்றும் பாடகி வேர்ஜினி ஆகியோர் இணைந்து பாடுகின்ற ஒரு பழைய இனிய பாடல் கேட்போம் இப்போது. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கு வரும் காணிக்கை என்றே நினைத்ததில்லை கண்ணா. அதில் தேவதை போலே நீயாட, கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீதே கோலமிட, கைவிளையும் மைவிளியும் கட்டி அணைக்கு கவி பாட. மயக்கம் என்ன இந்த
கைதான் கண்ணே. பாடி வரும் வண்ண நீரோடை உன்னை பாத பூஜை செய்து வர மல்லிகை காற்று மெல்லிடை மீது மந்திரம் போட்டு தாளாட்ட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை எண்ணி நான் தொடமாட்டேன். மது அருந்தாமல் விடமாட்டேன். உன்னையல்லால் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. அன்பு காணிக்கைதான் கண்ணே. நன்றி நன்றி. ராஜசோழா குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ராஜசோழா இந்திய இலங்கை உணவகம் உங்கள் சுவையான உணவு வேளையின் உத்தரவாதம். ஷுவசெலுருவாவில் ராஜசோழா குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தின் கீழ் ரெஸ்டாரண்ட் லிருவா ஆந்தியா, ரெஸ்டாரண்ட் ராயல் சில்லி, ஆல் சிக்கன் வரிசையில் 4வது விரைவில் உதயமாகின்றது ராஜசோழா ரெஸ்டாரண்ட். அமர்ந்துண்ணும் விசாலமான அழகான இடவசதியோடு உங்கள் இல்லங்களில் நடைபெறும் அனைத்து வகையான நிகழ்வுகளுக்குமான உணவுகளை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்கள் இல்ல கொண்டாட்டங்களை சிறந்த முறையில் அனுபவம் வாய்ந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் குழுவினரை கொண்டு நடாத்தி தரும் வசதியும் இங்குண்டு. அது தவிரவும் உங்கள் இல்ல கொண்டாட்டங்களை உங்கள் குடும்ப உறவுகளோடு இந்த உணவகத்திலேயே கொண்டாடி மகிழலாம். உணவுக்கு மட்டுமே பணம் அறவிடப்படும். மண்டபம் இலவசம். 2024ஆம் ஆண்டு சித்திரை மாதம் முதல் 200க்கும் மேற்பட்ட இருக்கைகளுடன் மிகவும் பிரமாண்டமாக புதிய கிளையினை திறந்து வைக்க உள்ளார்கள் ராஜசோழா குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தினர். குடும்பங்கள் கொண்டாடி மகிழும் உங்கள் உணவகம் ராஜசோழா. தொடர்புகளுக்கு ஆனர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பி. இளங்குமரன், இளங்கோ. தொலைபேசி 06 45 22 39 0. இணையம் ilanko.vinos@gmail.com. டிலீஸ், எங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை முதலில் பாடியிருந்தீர்கள். இப்போது இன்னும் ஒரு பாடலை உங்களிடமிருந்து நாங்கள் கேட்பதற்கு ஆசைப்படுகின்றோம். ஏதாவது பாடல் தெரிவிருக்குதா? நிச்சயமாக பொன் மாலையில் தமிழ் கீதம் பாடுவேன் என்ற சினிமா பாடலை இப்பொழுது என்னுடைய 2வது பாடலாக இந்த இதழ் TNTR வானொலியின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்க உள்ளேன். சரி, அது என்ன ஏதாவது விசேடமான காரணம் அந்த பாடலை தெரிவு செய்ததற்கு? இல்லை, உண்மையில் SPI அந்த பாட்டு அந்த வாழ்த்து அந்த பொன்மாலையில் தமிழ் கீதம் பாடுவேன் என்ற ஆரம்பமே அந்த வரிகள் நல்ல ஒரு மனசுக்கு பிடித்த வரிகள். அதனால் அந்த பாட்டை நாம் சூஸ் பண்ணினோம். சரி, கேட்போம், கேட்டு மகிழ்வோம். நன்றி.
பொன்மாலையில் தமிழ் கீதம் பாடுவேன். நல்வாழ்த்துக்கள் அதில் நானும் கூறுவேன். காலம் உள்ள காலம் வரை இந்த கானமழை எந்தன் கைதொட்ட பெண்ணுக்குத்தான். பாடும் இந்த ராகங்களும் இன்பத்தாளங்களும் வண்ணம் மையிட்ட கண்ணுக்குத்தான். மாலை வந்த பூங்காற்றும் தேன் பாட்டும் கல்யாண மாலை கட்டும் இளகிய பொன் மாலையில் தமிழ் கீதம் பாடுவே. நான் இசைக்கும் பாடலுக்கு ஜீவனுண்டு கண்மணியே. பாடல் எல்லாம் மேடெடுத்து நான் தொடுத்த பொன்மணியே. ஊறி வரும் எல்லை மீறி வரும் எண்ணம் ஒன்றல்ல நூறாகும். எண்ணங்களில் அதன் வண்ணங்களில் உள்ள அர்த்தங்கள் நீயாகும். என் அருகில் நீ இருந்தால் வானவில்லை நான் வளைப்பேன். கற்பனையில் நான் மிதந்து வெண்ணிலவில் கால் பதிப்பேன். தேனென்று நான் சொல்லும் கானம் இசை தேவதை நீ தந்த தானம். பொன் மாலையில் தமிழ் கீதம் பாடுவேன். பால் நிலவு ராத்திரியில் பாடுகின்றேன் பல்லவியை. பல்லவிக்கு சரணம் இங்கே தேடுகின்றேன் பைங்கிளியே. காத்திருக்க கண்கள் பூத்திருக்க அன்பு காதலி எங்கேயோ. ஊர் முழுக்க சுற்றும் கார்முகிலே அந்த கன்னியை கண்டாயோ. என்னுடைய வீணையிலே மீட்டுகின்ற தந்தியவள். என்னுடைய தோட்டத்திலே நீந்துகின்ற தென்றலவள். மோகங்கள் தந்தவள் வேண்டும் இல்லை ராகங்கள் எப்படி தோன்றும். பொன் மாலையில் தமிழ் கீதம் பாடுவேன். நல்வாழ்த்துக்கள் அதில் நானும் கூறுவேன். காலம் உள்ள காலம் வரை இந்த கானமழை எந்தன் கைதொட்ட பெண்ணுக்குத்தான். பாடும் இந்த ராகங்களும் இன்பத்தாளங்களும் வண்ணமையிட்ட கண்ணுக்குத்தான். மாலை வந்த பூங்காற்றும் தேன் பாட்டும் கல்யாண மாலை கட்டும் இளகிய பொன் மாலையில் தமிழ் கீதம் பாடுவேன். நல்வாழ்த்துக்கள் அதில் நானும் கூறுவேன். நன்றி.
உங்கள் இதழ் தொலைக்காட்சியின் 5வது அகவை நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக இசை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இப்போது பிரான்ஸ் பாரிஸில் மிகவும் பிரபலமாக சாஸ்திரிய இசையாகட்டும் சினிமா பாடல்களாகட்டும் மேடைகள் தோறும் தோன்றி ஏராளமான அபிமானிகளை வென்ற பாடகி உமாதேவி அவர்களது பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட உமாதேவி இங்கே பாரிஸில் தன்னை ஒரு இசைக்கலைஞராக மிகுந்த முனைப்போடு இனங்காட்டி மக்கள் மத்தியில் புகழும் பிரபலமும் கூட அடைந்திருக்கின்றார். சாஸ்திரிய இசை கச்சேரிகளை மேடை கச்சேரிகளாகவும் சினிமா பாடல்களையும் மெல்லிசை பாடல்களையும் ஏராளமாக மேடைகளிலும் ஏனைய ஒளிப்பதிவுகளிலும் பாடுபவராகவும் இவர் வலம் வருகின்றார். எங்கள் கலைஞர்களில் ஒருவராக தன்னை இணைத்து கொண்டு எங்களோடு எப்போதும் ஒருமித்த மனதோடு ஒற்றுமையாக தனது கலை வெளிப்பாட்டை எப்போதும் தயக்கமில்லாமல் வெளிப்படுத்தி வரும் இனிய சகோதரி, அன்பான சகோதரி உமாதேவி அவர்களின் பாடலை கேட்போமா? காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தலை காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்லை சொல்லி தரவாதி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவாதி ஏ உசுர ஓ உசுர தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால குடிக்காம ஓட்டுநரில்ல இனிமே நான் வாழ அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால நான் ஃபீல் குடிக்காம ஓட்டுநரில்ல இனிமே நான் வாழ தினம் கூவும் குயிலானே நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலானே பாக்கெட்டில் ஊ ஹீரோ பேனானே மனசார உன்னோட ஃபேனானே கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோக்கணும் ஜோடி சேர்ந்தெல்லாம் வருஷாக ஒரு சுத்தணும் பண்டு வாசிச்சு கிராண்ட் மேரேஜ் கெட்டி மேளம் எங்கும் கேட்கணும் அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால நான் ஃபீல் பிடிக்காம ஓட்டுநரில்ல இனிமே நான் வாழ அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால நான் ஃபீல் பிடிக்காம ஓட்டுநரில்ல இனிமே நான் வாழ ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்லை சொல்லி தரவாதி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவாதி ஏன் உசுர ஓ உசுர தார கை மாத்தி பிடிக்காம ஓட்டுநரில்ல இனிமே நான் வாழ அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால நான் ஃபீல் பிடிக்காம ஓட்டுநரில்ல இனிமே நான் வாழ ஷேமாமோ
அன்றாட வாழ்வின் அவசியங்கள் பல, ஆனால் அனைவரிடமும் அனைத்தும் உள்ளதா? இல்லை. உங்கள் அன்றாட வாழ்வின் உத்தியோகபூர்வ தேவைகளான போட்டோ காப்பி, இன்டர்நெட் அண்ட் ஸ்கேனிங், இன்டர்நெட், டெலிபோன் கால்ஸ், போன் கார்ட்ஸ், போன் ஆக்சசரிஸ், மணி டிரான்ஸ்ஃபர் அண்ட் பார்சல் சர்வீஸ் அனைத்துக்கும் ஷே மாமோ ஸ்வாசி லுருவா பகுதியில் இலக்கம் 2 ரியூ லூயிஸ் மிஷல் 94 600 ஸ்வாசி லுருவா ஷே மாமோ. Pour tout besoin tel que photocopie, impression, internet, téléphonique, carte SIM, accessoires pour téléphone, transfert d'argent ainsi que service de livraison de colis. Rendez-vous immédiatement à chez Maman aux 2 rue Louise Michel 94 600 Choisy-le-Roi. இந்த சேவைகள் மட்டுமல்லாமல் ஷே மமோ வர்த்தக நிலையத்தின் ஒரு பகுதியாக எஸ் பியூட்டி என்கின்ற அழகு நிலையமும் செயற்பட்டு வருகின்றது. மணமகள் அலங்காரத்துக்கான ஆர்டர்ஸ் மட்டுமல்லாமல் இங்கே அழகு நிலையத்திலேயே தனிப்பட்ட விழாக்களுக்கு உங்களுக்கான முக சிகை உடை அலங்காரங்களும் ஒரு அழகு நிலையத்துக்கான இன்னும் பிற சேவைகளும் இங்கே வழங்கப்பட்டு வருகின்றன. ஷே மமோ, உங்கள் தேவை எங்கள் சேவை. மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பு இசை நிகழ்ச்சி. அந்த வரிசையில் தனிப்பாடல்கள், டூயட் பாடல்கள் என்று பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அடுத்த டூயட் பாடலை பாட பாடகர் ஜெசோன் மற்றும் வெர்ஜினி ஆகியோர் தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் அந்த கால ஞாபகங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை மீட்டி எங்களை எல்லாம் தாயகத்துக்கு அழைத்து சென்று அன்றைய சூழ்நிலையை மனதோடு உலவ விட்ட இந்த பாடலை இப்போது இந்த இருவரும் பாட கேட்போம். தென்னம் கீற்றில் தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும். தென்னம் கீற்றில் தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும். கன்னிமனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். கன்னிமனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னம் கீற்றில் தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும். பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் பார்த்திருந்தேன் பதில் தரவில்லை. நிலவே வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் பார்த்திருந்தேன் பதில் தரவில்லை. ஊர் முழுதும் மூலம் நான் உறங்குவது காலம், ஊர் முழுதும் மூலம் நான் உறங்குவது காலம், உறங்குவது காலம் நீ ஓடி வந்தால் போதும். தென்னம் கீற்றில் தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும். காவலுக்கு வந்த பேய்கள் கடிக்கும் நாளையில் ஒரு காதல் என்ன மாலை என்ன இந்த வேளையில். காவலுக்கு வந்த பேய்கள் கடிக்கும் நாளையில் ஒரு காதல் என்ன மாலை என்ன இந்த வேளையில். எங்கள் புலி வீரர் அவர் இருக்குமிடம் போரேன், எங்கள் புலி வீரர் அவர் இருக்குமிடம் போரேன், இருக்குமிடம் போரேன் தமிழீழம் வந்தால் வாரே. தென்னங்கீற்றில்
கீற்றில் தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும் தங்கமேனி நொந்து ஈழத்தாய் அழுகின்றாள் என் தலைவன் இந்த நிலையை பார்த்து தான் உருகின்றான் தங்கமேனி நொந்து ஈழத்தாய் அழுகின்றாள் என் தலைவன் இந்த நிலையை பார்த்து தான் உருகின்றான் எங்கள் மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும் எங்கள் மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும் எதிரியாவி போகும் தமிழ் ஈழம் வந்து சேரும் தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் எம் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும் உன்னை நெஞ்சில் தூங்க வைத்து பாட்டு பாடுவேன் எம் உரிமைக்காக நானும் வந்து படையில் சேருவேன் உன்னை நெஞ்சில் தூங்க வைத்து பாட்டு பாடுவேன் எம் உரிமைக்காக நானும் வந்து படையில் சேருவேன் வேங்கை தோற்பதில்லை நம் வீரர் சாவதில்லை வேங்கை தோற்பதில்லை நம் வீரர் சாவதில்லை வீரர் சாவதில்லை எம் விடிவு தூரமில்லை தென்னம் கீற்றில் தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும் கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும் இவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும் கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும் இவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும் தென்னம் கீற்றில் தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும் நன்றி சரி, இப்போ நீண்ட காலமாக இந்த பிரான்ஸிலே ஒரு பாடகராக பன்முக செயற்பாட்டாளராக ஒரு பெரியதொரு பாடசாலை மற்றும் ஒரு அசோசியேஷனை நடத்துகின்ற ஒரு அதன் தலைவராக இந்த ஈழத்தமிழ் மக்களது வளர்ச்சி கலை வளர்ச்சி பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய ஒன்றியத்தை பற்றி நான் கூற வேண்டும். முதலில் நான் ஒரு பயங்கர விபத்துக்குள்ளாகி வெளியில் வந்தவர். அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 மாதம் ஒரு இது வைத்தியசாலை வாழ்க்கையை விட்டு நான் வெளியேறி வந்து டொமசில் என்ற ஒரு அமைப்பில் செக்கூர் கத்தலிக்க இயங்குகின்ற ஒரு கிறிஸ்தவ அமைப்போடு சேர்ந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நான் சேவையாற்றி இருக்கின்றேன். அதன் மூலமாக இங்குள்ள எத்தனையோ பேரை எனக்கு தெரியும். அப்போ அந்த 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 அமைப்பு எங்களுடைய இடத்திலிருந்தான் அதை அந்த விழா அந்த முகவரியை எடுத்துக்கொண்டு முதலாவது விசா எடுத்த காலம் உண்டு. இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ கோவாலியாண்ட இன்னொரு அதில் ஒரு 6-7 வருஷம் அங்கே இருந்திருக்கிறேன். இல்லை, எந்த கால பகுதி நீங்கள்? அது 2007 இருந்து 2013 வரை. அப்போ அதுக்கப்புறம் நான் 92 பகுதியை விட்டு நீங்கள் 93க்கு வந்துட்டேன். இப்போ அந்த அந்த அமைப்பில் அமைப்பு இப்போ செயலற்று போனவிட்டேன்னு சொல்லலாம். இப்போ கோவாலியாண்ட ஒரு அமைப்பு வந்தபடியால் எல்லாருக்கும் அங்கே அங்கே நான் போக முடியலை. நான் வந்த இடத்துல பிணையில் பார்த்தபோது 150 குடும்பங்களுக்கு மேலே இருந்தது. ஆமாம். அப்போ என்னுடைய நிலைமையில் நான் ஏதாவது எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்று நினைத்து எங்கள் அங்குள்ள சில தமிழ் மக்களுடன் கலந்து உரையாடி எங்களுடைய செயலாளர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய உதவியோடு
எப்பினேவால் தமிழர் ஒன்றியம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் அங்குள்ள நகரசபையோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய அமைப்பின் பேர் வித்யா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்போ அதோடு சேர்ந்து எங்களுக்கு இலவசமாக நாங்கள் தமிழ் பாடம், பிரெஞ்சு பாடம், நாட்டிய வகுப்பு, ஆங்கிலம் என்று சொல்லி எங்களுக்கு இடங்கள் தருகின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகள் தேவைப்படும் போது நாங்களும் கொடுத்து அவர்களை மகிழ்விக்கின்றோம். அதன் காரணமாக ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய ஏதாவது நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக சித்திரை புத்தாண்டு விழாவை நான் இந்த வருஷம் 4வது தடவையாக செய்திருக்கின்றோம். 2 தடவை பிரமாண்டமான மண்டபத்தில் நாங்கள் செய்திருக்கின்றோம். உண்மை, எங்களுடைய இதழ் தொலைக்காட்சி தான் அதை உங்களுடைய இலை தொலைக்காட்சி மூலம் எங்களுக்கு பெரியதொரு ஒரு விளம்பரம் கிடைத்து எல்லோரும் எங்களுக்கு நேர எடுத்து கூறிய சம்பவங்களும் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சியை, எங்களுடைய புத்தாண்டு விழா நிகழ்ச்சியை முழுமையாக யூடியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பி அதையும் செய்து தந்திருக்கின்றீர்கள். அதுக்கு இந்த இடத்திலும் நான் நன்றி அந்த அன்றைய தினமும் நன்றி கூறியிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் நன்றியை கூற விரும்புகின்றேன். ஆமாம், எங்கள் ஒளிபரப்பு என்பது தனியாக யூடியூப் தளம் அல்லாமல் இப்போது நிரந்தரமாக அதில் இருக்கின்றது. தொலைக்காட்சியில் அன்றே நேரடி ஒளிபரப்பானது. உண்மையில் அந்த காலத்தில் வந்தவர்களில் ஒரு குறிப்பிடத்தக்கவராக தமிழ் மக்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பொது நல செயற்பாட்டாளராக ஜோகராஜ் அண்ணா விளங்குகின்றார். அதோடு அவர் பாடகர் என்பதும் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். சரி, அடுத்த பாடல் என்ன பாட போகிறீர்கள்? அடுத்த பாடல் நான் பாடுவது என்றால் கூடுதலாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடலாக தான் இருக்கும். அந்த குரல் உங்களுக்கு அப்படியே ஒத்து செய்து வருகின்றது சொல்லுகிறார்கள். இல்லை, அப்படித்தான் நாங்களும் கேட்கும் போது தெரிகிறது. சரி, சொல்லுங்களேன், என்ன பாடல்? அடுத்த பாடல் பந்தவாசம் என்ற படத்திலிருந்து வந்த அருமையான ஒரு பாடல். நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததான் எத்தனையோ. உண்மையிலே நாங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுவதில்லை. அதிலும் அந்த 2வது பந்தியை நீங்கள் எடுத்து பார்த்தால், இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எழுந்து நின்று கடமை என்றது. அது பல பேருடைய வாழ்க்கையிலே உண்மையாக நடந்தது. ஏனென்றால் இளமை காலத்தை அவர்கள் காதலை மேற்கொள்ளும் போது அவருடைய குடும்ப நிலைமை எல்லாம் தவிடுபொடியாகிய காலம் இருக்கின்றது. சரி, அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்துக்கள் நிறைந்த பாடல். அந்த அதுபடியாக தான் அந்த பாட்டிலே ஒரு குடும்பான ஒரு வெறி என்று கூட சொல்லலாம். சரி, அப்போ மிக மிக அனுபவித்தது சொந்த கதை, சோகக்கதை, சுகமான கதை எல்லாம் சொல்லுகிற பாடல் என்றபடியா நல்லா அனுபவித்து பாடுவீங்கள். தத்துவ பாடல்கள் 2மே இப்போது அண்ணாவின் தெரிவாக இருக்கின்றன. உண்மையில் நித்தம் மாறுவது எத்தனையோ தான். ஆனாலும் ஒரு கடமையை மனதில் நினைத்து இயங்கும் போது, ஒற்றுமையானவர்கள் சேரும் போது எதுவுமே மாறாமல் மிகச் சிறப்பாக தொடரும் என்பதற்கு எங்களுடைய தொலைக்காட்சி பயணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. சரி, அண்ணாவின் பாடலை இப்போது ரசிப்போம். நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது தான் எத்தனையோ. நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது தான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கையுயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது, கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று
மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதலெனும் பூவுலந்து கடமை வென்றது, என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. தனி கொடியாய் நடை இழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. தனி கொடியாய் நடை இழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது, வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது. வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. ஆசி பூஷ்ரி பாரிஸில் தமிழர் கோலோச்சும் லா செப்பல் பகுதியில் உடன் கோழி இறைச்சி, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி பங்கு என்பன சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உங்கள் தேவைக்கேற்ப கொள்வனவு செய்ய ஆசி பூஷ்ரி. விசேடமாக ஆட்டிறைச்சி மற்றும் ஹலால் இறைச்சி வகைகளை ஆசி பூஷ்ரியில் மிக தரத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை விற்பனை சேவை. இலக்கம் 195 ரியூது ஃபாபோர்ட், சாந்துனி 750 10 பாரிஸ், மெட்ரோ லா செப்பல் அல்லது கேர் டு நார்ட். தொலைபேசி 01 42 05 23 78. ஆசி பூஷ்ரி, சுத்தமும் தரமும் இவர்கள் மீதான நம்பிக்கை. இதழ் தொலைக்காட்சியின் 5வது அகவை நாள் நிறைவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நமது பாடகர்கள் வழங்குகின்ற ஒரு இசை நிகழ்ச்சியை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பாடகர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் மீண்டும் டிலீஷன் பாடலை நாங்கள் கேட்பதற்கு டிலீஷ் சொல்லுங்கோ, நீங்கள் 2 பாடல்களை எங்களுக்காக தந்திருந்தீர்கள். இப்போது ஒரு 3வதாக ஒரு பாடல். நிச்சயமாக 3வது பாடல் வந்து கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல என்ற பாடலை நான் வந்து பாட இருக்கிறேன். நல்ல பாடல், ஒரு வாழ்த்து பாடல் தான் அது. நிச்சயமாக ஒரு திருமண நிகழ்வில் படிக்கிற பாடல், ஆனாலும் வாழ்த்து என்ற விஷயம் அந்த பாட்டுக்குள்ளே நிறைய அடங்கி இருக்கு. நல்ல ஒரு கருத்துள்ள பாடல். நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு அதன் கருத்து விளங்கும். சரி டிலீஸ், நிறைய பாடல்களை நீங்கள் பாடி முதலும் கேட்டிருக்கின்றேன், இப்போதும் பார்க்கின்றேன். அந்த கொஞ்சம் வாழ்த்து, மற்றது தமிழோடு சேர்ந்தது, தாயகத்தோடு சேர்ந்தது என்று இந்த பாடல் தெரிவுகளை எல்லாம் இப்போ எதை அடிப்படையாக வைத்து உங்கள் குரலுக்கு பொருத்தமாகவா அல்லது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்பவா நீங்கள் தெரிவு செய்வீங்க? என்னுடைய பாடல்கள் வந்து ஒரு சிலர் சொல்லுவார்கள் மலேசியா வாசு என்ற பாடல் உங்களோட குரலுக்கு ஷூஸா நல்ல சூட் பண்ணும், மற்றது இளையராஜா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடித்த பாடலை என்னுடைய குரலில், என்னுடைய சாயலில், என்னுடைய பாணியில் படிச்சுட்டு போய்கொண்டு இருப்பேன்.
அவ்வளோதான் என்னுடைய கலை. சரி, இன்னும் நீங்கள் உங்களை திருத்திக் கொண்டு இன்னும் திருத்திக் கொண்டென்றால் நாங்கள் எதையுமே கற்று முடிப்பதில்லை எப்போதுமே. எங்களை மெருகேற்றி இன்னும் ஒரு உச்சம் தொட்ட பாடகராக வர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இப்போது அந்த பாடலை கேட்போம். நன்றி. கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போலே, அஞ்சி அஞ்சி வீசி வரும் அலை போலே, நெஞ்சில் என்றும் தங்கும் சங்க கவி போலே, 100 ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம், பூத்தூவுகிறோம். கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போலே, அஞ்சி அஞ்சி வீசி வரும் அலை போலே, நெஞ்சில் என்றும் தங்கும் சங்க கவி போலே, 100 ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம், பூ தூவுகிறோம். வரிகளில் திருக்குறள் இருந்திட காரணம் இருக்கிறது. கணவன் ஒருவரி மனைவி ஒருவரி அர்த்தம் கிடைக்கிறதே. யார் பெரிதென்ற எண்ணங்கள் வேண்டாம், சிந்தித்து பாருங்களே. சரிசமமாயுள்ள தூண்களில் தானே நிற்கும் கோபுரங்கள். சந்தேகம்தான் தீயை வைக்கும், நம்பிக்கைதான் தீபம் வைக்கும். இந்த விண்ணும் மண்ணும் உள்ள நாள் வாழ்க. கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போலே, அஞ்சி அஞ்சி வீசி வரும் அலை போலே, நெஞ்சில் என்றும் தங்கும் சங்க கவி போலே, 100 ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம், பூ தூவுகிறோம். அவரவர் எண்ணம் அவரவர் கொண்டு ஆதிக்கம் வேண்டாமே. ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருவருக்கிடையில் அவசியம் இருக்கட்டுமே. ஒருவருக்கொருவர் பாசம் தந்து நண்பர்களாகுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் ஒன்றாய் உண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் விட்டு தந்தால் சொர்க்கம் உங்கள் வீட்டை தட்டும். காலம் எல்லாம் நெஞ்சில் உங்கள் பூ பூக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போலே, அஞ்சி அஞ்சி வீசி வரும் அலை போலே, நெஞ்சில் என்றும் தங்கும் சங்க கவி போலே, 100 ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம், பூ தூவுகிறோம்.
சிறப்பு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடல் வரிசையில் மீண்டும் வேர்ஜினி ஆரம்பத்தில் தலைவருடைய ஒரு பாடலை பாடி எங்கள் எல்லோரையும் ஒரு கடம் அப்படியே மெய் மறக்க வைத்து விட்டார். இப்போது அடுத்த பாடல் வேர்ஜினியோடு மீண்டும் தொடரப் போகின்றோம். சொல்லுங்கள் வேர்ஜினி, என்ன பாட்டு அடுத்ததா? தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. அழகாக பாடிய காட்டி விட்டீர்கள். நான் இப்போதே ரசிக்க தொடங்கிவிட்டேன். முழுமையான பாடலையும் கேட்டு ரசிக்க மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். அதே போல் எங்களுடைய நேயர்கள் ரசிகர்களும் ஆவலாக இருப்பார்கள். வேர்ஜினி, இன்னும் சிகரம் தொட வேண்டும். இப்போது இந்த பாடலை கேட்போம். நன்றி நன்றி அக்கா, நன்றி.
ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே உன் தஞ்சமே தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. நன்றி. எஸ் பியூட்டி மணமகள் அலங்காரத்துக்கான ஆர்டர்ஸ் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட விழாக்கள் அனைத்துக்கும் உங்களுக்கான முக சிகை உடை அலங்காரங்கள் என்பவற்றை உங்கள் இடத்துக்கு வந்தும் தங்கள் அழகு நிலையத்திலும் வழங்குவதோடு ஒரு அழகு நிலையத்துக்கான இன்ன பிற சேவைகள் அனைத்தையும் மனநிறைவாய் பெற்றுக்கொள்ள நாடுங்கள் எஸ் பியூட்டி. இலக்கம் 2 ரயூ லூயிஸ் மிஷல் ஷுவஸ்ஸி லு ருவா பிரான்ஸ். தொலைபேசி 0656569526. எஸ் பியூட்டி கொள்ளை அழகு மிளிர உங்கள் மணமகள் புன்னகையின் இலச்சினையாய். இதழ் தொலைக்காட்சி மற்றும் வானொலியின் 5வது அகவை நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த இசை நிகழ்ச்சி இதுவரை உங்களுக்காக வழங்கப்பட்டது. எங்கள் கலைஞர்களாக எங்களோடு கைகோர்த்து பயணிக்கும் கலைஞர்களில் சிலர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தார்கள். பலருக்கு அதிக விருப்பம் இருந்தாலும் திடீரென திட்டமிட்ட நிகழ்ச்சி என்பதால் அனைவராலும் பங்கு பெற்ற முடியவில்லை. இனிவரும் காலங்களில் அவர்களுக்குரிய களங்களையும் அமைத்துக் கொடுத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்காக வழங்க உள்ளோம். பிரான்ஸ் வாழ் கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு ஊடகமாக பகிரங்க அழைப்பினை விடுக்கின்றோம். எங்கள் ஊடகத்தில் உங்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு கலைஞராக இருக்கும் பட்சத்தில் ஆண்டுக்கு 2-3 நிகழ்ச்சிகளை இவ்வாறு திட்டமிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக பதிவு செய்து அதை ஒளிபரப்ப இருக்கின்றோம். ஆர்வமுடையவர்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றேன். விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் அனு. நன்றி, வணக்கம்.